ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா பள்ளப்பாத்தி. இந்த பள்ளப்பாத்தி அமைக்கிறதுக்கு 2 அடி ஆழம், 3 அடி அகலம், 6 அடி நீளத்துக்கு பள்ளம் தோண்டிக்காங்க. அதில் தோட்டத்தில் உள்ள சீக்கிரம் மக்காத மட்டை, கம்பு இந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்களை 1 அடி உயரத்துக்கு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே 2 பை ஆட்டு உரம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு திரும்ப சீக்கிரம் மக்கிற பொருளான எருக்க இலை, வேப்ப இலை, இந்த மாதிரி சீக்கிரம் மக்கிற வாழை இலை, இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் 1 அடி உயரத்துக்கு திரும்ப போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 பை அடுப்பு சாம்பல் ஒரு 50 கிலோ அளவுக்கு எல்லா இடமும் படுற மாதிரி பரப்பி விட்டுருங்க. திரும்ப ஒரு 2 பை ஆட்டு உரம் அதுக்கு மேலே அதே மாதிரி எல்லா இடம் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு மேலே நல்லா மண் போட்டு நல்லா இழுத்து மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு மேலே ஸ்ப்ரிங்க்லர் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வாய்க்கால் வழியாக பாய்ச்சாலும் சரி, இல்லை பைப் வழியாக தண்ணி பாய்ச்சாலும் சரி, மண் உள்ளே இறங்கிரும் ஒரே இடத்துல, தண்ணியும் உள்ளே போயிடும். அதனால் பிரயோஜனம் இல்லை. இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா கல் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், குச்சி வச்சு குத்துனா கூட உள்ளே இறங்காது. இந்த மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி களைகளெல்லாம் உள்ளே போட்டு அமைக்கும்போது இந்த இடத்துல கம்பு வச்சு குத்துறீங்கன்னா உள்ளே இறங்கும். இது வேர் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். நீங்கள் விதைக்கிற இடத்துல நடக்கக்கூடாது, நடக்கிற இடத்துல விதைக்கக்கூடாது. அப்படின்னா தான் செடி நல்லா க்ரோத்தாகி வளரும். இந்த இடத்துல என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா வெண்டைக்காய் விதை, தட்டைப்பயிறு, முள்ளங்கி, கீரை, அப்புறம் பீன்ஸு, இந்த விதைகள்லாம் விதைச்சி விட்டுருக்கேன். பூச்செடியும் வச்சு விட்டுருக்கேன், கிரேந்தி செடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.